ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க. போதுங்க, இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, அவங்க அப்பா அம்மா ஊர்ல பெரிய மனுஷங்க 4 பேர் சுத்திட்டு இருப்பானுங்க தெரியுமா, அவனுங்களை வர சொல்லுங்க. நானும் எங்க அப்பா அம்மா ஊர்க்காரங்களெல்லாம் வர சொல்றேன். பேசி இந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வருங்க. என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன். நம்பலையா? நேராக கரிசல்பட்டிக்கு போய் அங்கே இருக்கிற ஆண்டாளை காட்டுறேன். அதுக்கப்புறமாச்சு நான் பொண்ணை மாற்றி தூக்கிட்டேன்னா அவங்க நம்பட்டும். இதுக்கு மேலே இம்சப்பட முடியாதுங்க. 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணுங்க என்னை விட்டு போயிட்டா போ. ஆண்டாளுக்கு கூட அவ ஆசைப்பட்ட மாப்பிள்ள கிடைக்கல. ஏங்க அவன் ஒரு ஆளாங்க. நேற்று உங்கள் ஃப்ரெண்ட் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு அவ்வளோ நேரம் அதேவே கேட்டிருக்கான். அவனை எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை எதனால பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அழகா இருக்கான்னா இல்ல வசதியா இருக்கான்னா? இது எதுவுமே கிடையாதுங்க. நம்பிக்கையா இருக்கணும். அவனை மட்டும் இல்லாம அவன் ஆசை கனவு எல்லாத்தையுமே நேசிக்கணும். அந்த மாதிரி ஒரே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. ஒன்னா இருக்கிறது வேற, ஒரே இடத்துல இருக்கிறது வேற. ஒரு பொண்ண மனசளவுல திருப்திப்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்ல. அப்படி ஒருத்த பண்றான்னு தெரிஞ்சாலே போதும். பொண்ணுங்க அவனுக்காக உயிரே கொடுப்பாங்க. ஆண்டாளை கட்டிக்கு வந்த மாப்பிள்ள அவளை மட்டும் இல்ல, அவ கனவையும் சேர்த்து விரும்பினாரு. அதனால்தான் அவளால் இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல. சரிங்க, நான் ஒன்று கேட்குறேன். சரியா? அப்படி அவங்க கனவை விரும்பின ஒருத்தவன் அவங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் கழட்டி விட்டு போவானா? இதுதான் அவங்க 6 மாசம் பேசி அவன் புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா? 8 வருஷமா பேசி பழகி லவ் பண்ண பொண்ணு உங்களையே விட்டு போகணும்? அதான் நீங்களே சொன்னீங்களே, பொண்ணுங்களை மனசளவு திருப்திப்படுத்துறது கஷ்டங்க. அதாங்க விட்டு போயிட்டா. கிண்டலுக்கு சொல்லு. என் ஆள் எனக்கு வேற ஒருத்தி கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க விட்டு போனான். ஆனால் ஆண்டாளை கட்டிக்கு போனவன் நாங்கள் ஜோடியா வந்து இறங்கினதை பார்த்தோன்னே கழட்டி விட்டு போயிட்டான். அழகர், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவரை விட நீங்க பெட்டர் அவ்வளவுதானே? அதெல்லாம் இல்லைங்க. அவனை மனசுல வச்சுட்டு என்ன பழி வாங்க வேண்டாம்னு சொல்றாங்க. இன்னும் நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லைல்ல? ஆண்டாள் விரும்பினது வெறும் சாதாரணமான ஒரு சராசரி ஆம்பளை இல்ல, அவளோட கனவை நேசிச்ச ஒரு ஆம்பளை. இப்போ அவன் புருஷனா கிடைக்கலங்கிற வேதனையை விட அவ கனவு பலிக்காதேங்கிற வேதனையில தான் அவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி என்னதாங்க உங்க ஃப்ரெண்டோட கனவு? ஹே பாரதி, இவன் கிட்ட என்ன பேச்சு உனக்கு? நீ வா போலாம். இல்ல, நடந்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல பாரதி. ஆம்பளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீயும் நல்லா பட்டுட்ட, நானும் பட்டுட்டேன். இதுக்கப்புறம் தயவு செஞ்சு எவனையும் நம்பிராத. வா. ஏய், நீ டென்ஷன் ஆகாத, நீ கீழே போ, நான் வரேன். என்ன அனுப்பிட்டு இவன் கிட்ட என்ன பேசிட்டு இருக்க போற? இருக்கிற உன் கொஞ்ச நஞ்ச நிம்மதியை கூட அவன் புடுங்கிட்டு விட்டுருவான். வா வா வா, நீ வா போலாம். ஆண்டாள் விரும்பினது வெறும் சாதாரணமான ஒரு சராசரி ஆம்பளை இல்ல, அவளோட கனவை நேசிச்ச ஒரு ஆம்பளை. அம்மா, போர் அடிக்குதுமா. இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியில போலாம்ல? ப்ளீஸ்மா. வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காத. போர் அடிச்சா ஏதோ பொம்மையெல்லாம் எடுத்துட்டு போய் விளையாடு. அம்மா, என் கூட விளையாடி விளையாடி அந்த பொம்மைக்கே போர் அடிச்சிருச்சுமா. இது பாரு, இப்படி கூட கூட பேசிட்டு இருந்த அப்புறம் கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன். ஏய், என்ன மருமகளை திட்டிட்டு இருக்க? ஆமா, நீதான் அவளை தலையில தூக்கி வச்சுக்கணும். அது என்ன கையில? இதுவா, தமிழுக்கு ஸ்கூல் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை ஜாலி. நான் புது ஸ்கூலுக்கு போறேனா? இப்ப எதுக்குடி இதெல்லாம்? அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? நாங்களே இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போறோம் தெரியல. பாரதி, அப்போ நீயும் என்ன விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கியா என்ன? ஏய், நான் அப்படி சொல்லலடி. பாரதி, நீ மட்டும் என்ன விட்டுட்டு போயிடாத. அப்புறம் என் முடிவு எப்படி இருக்கும்னு என்னால சுத்தமா யோசிக்கவே முடியல. சரி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போல, போதுமா? இப்ப என்ன, உன் மருமகளை ஸ்கூல்ல சேர்த்து விட போற அதானே? அப்ளிகேஷனை கொடு. அம்மா அம்மா, நானே ஃபில் பண்றேம்மா. கொடுங்க.
நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்களா? நீங்க அவ்ளோ பிரில்லியண்டான பொண்ணா? Father's name ஆதி. ஏய், யார் பேரடி எழுதிட்டு இருக்க? அம்மா சாரிம்மா, தெரியாம எழுதிட்டேன். தெரியாம கூட இனி அந்த பேர் உன் வாயில வரக்கூடாது. ஏய், எதுக்கு குழந்தைகிட்ட இப்படி கத்துற? தமிழ்மா, நான் மாத்தி ஃபில் பண்ணிக்கிறேன். நீ போய் விளையாடு போ. ஏய், இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? குழந்தை இவ்ளோ நாளா அவனை அப்பா அப்பான்னு கூப்பிட்டே பழகிட்டா. அதனாலதான் அவளே அறியாம எழுதிருப்பாடி. அந்த பேரை கேட்டாலே நெருப்புல கால் வச்ச மாதிரி உடம்பெல்லாம் பதறுது ஆண்டாள. பாரதி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? அன்னைக்கு நீ சொன்னதும் நானும் கோவத்துல கண்டபடி கத்திட்டேன். எனக்கு என்னமோ குழந்தையோட மனசுல இவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்குன்னா அவர்கிட்ட அப்பாவையும் தாண்டி ஏதோ ஒன்னு தமிழுக்கு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீ அவர் விஷயத்துல இன்னொரு தடவை யோசிச்சனா நல்லதுன்னு தோணுது. நீ என்ன சொல்ற? நீயும் அப்போ அழகர் விஷயத்துல ஏதாவது யோசிக்கலாமே. ஏண்டி, அவரும் அவனும் ஒன்னா? அவன் அயோக்கியன்டி, என் வாழ்க்கையவே கெடுத்த அயோக்கியன். அதேதான் அவரும். என் வாழ்க்கையை கெடுத்தவர். ஞாபகம் இருக்குல்ல? அழகராவது தெரியாம ஒரு தப்பு பண்ணி உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஆனா அவரு திட்டம் போட்டு ஏமாத்தின துரோகி. ஆஹா, எனக்கு என்னமோ அப்படி இருக்காதுன்னு தான் தோணுது பாரதி. ஒருத்தன் பிளான் பண்ணி உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருந்தா இவ்ளோ தூரத்துக்கெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. உன்கிட்ட எப்பயும் அவன் மாட்டிருப்பான். எனக்கு என்னமோ இதுல வேற ஏதோ தான் நடந்திருக்கும்னு தோணுது. வேற ஒண்ணும் நடக்கலடி, நான் சொன்னதுதான் நடந்துச்சு. இவ்ளோ தூரம் போனதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட மாட்டினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் இத்தனை நாளா என்கிட்ட நடிச்சிருக்காரு. பார்க்கதான் சாதுவா தெரியும், பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். பாரதி, நான் வேணா ஒரு தடவை அவர்கிட்ட பேசி பார்க்கவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன கேட்ட? என்ன கேட்டா? உன்னை விட்டு போக வேணாம்னு சொன்னல. ஆமா. நான் உன் கூட இருக்கணும்னா அவர் திரும்ப என் வாழ்க்கையில வரக்கூடாது. நான் ரொம்ப பட்டுட்டேன்டி, மனசு மறுத்து போச்சு. உன் வேதனை எனக்கு புரியாமலாம் இல்ல. இருந்தாலும் கோவத்துல எதுவும் தப்பான முடிவை எடுத்துட கூடாதுல்ல, அதான் சொல்றேன். இந்த முடிவை கோவத்துல எடுக்கல, ரொம்ப நேரம் அழுது உடைஞ்சு நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்டு தானே நீயும் என்ன மாதிரி தானே இருப்ப. நான் ஒன்னும் ஓ அளவுக்குலாம் பைத்தியம் இல்லப்பா. நாங்க முழு பைத்தியம், நீங்க முக்கா பைத்தியம். ஏய், எனக்கு போன் வருது. யாராவது என் சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏதோ இழவு விழுந்த மாதிரி விசாரிப்பாங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், சரியா? ஆண்டாளு, என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் தான் உன் நல்லது தானே உன்னை விட்டு போறேன்றேன். ஒரு முடிவுக்கு வாயேன். எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? எப்படி அடியே உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க, பதில் பேசு. எதுக்கடியே என்ன இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? இப்படி கேட்டுட்டு இருக்கல, அதுக்காக தான் பண்றேன். உனக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைச்சு உன்னை கூப்பிட்டு வந்த பாருங்க. எனக்கு இது தேவைதாண்டி. நீங்க எனக்கு நல்லது செய்யறதுக்கு முன்னாடி கெட்டது நிறைய செஞ்சுட்டீங்க. அப்படி என்ன தாண்டி உன்னை விட்டு போச்சு? சும்மா உன்ன கனவு இருந்துச்சு, லட்சியம் இருந்துச்சுன்னு. அப்படி என்ன தாண்டி உன் கனவு உன் லட்சியம்? எனக்கும் தாண்டி 1000 கனவு 1000 லட்சியம் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன நடந்துட்டா இருக்கு. சாருக்கு அப்படி என்ன லட்சியம் இருந்துச்சு? இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனாலே உன் லவ்வர், அவளை கல்யாணம் பண்ணி 2 புள்ளைய பெத்துக்கிட்டு மாசம் மாசம் ஏதோ ஒரு வேலைய பார்த்து சம்பளம் வாங்கிட்டு மாசத்துல ஒரு நாள் தியேட்டருக்கு போயிட்டு வாரத்துல ஒரு நாள் பீச்சுக்கு போயிட்டு நார்மலா ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு பேரு உனக்கு லட்சியமா? இதெல்லாம் நார்மல் அடி. இந்த நார்மல் வாழ்க்கை வாழ்றதுக்கே அவன் நாக்க தள்ளிட்டு உட்காந்துருக்கான். சரிதான், அதுவே உன்னோட லட்சியம் கனவுன்னு எல்லாமுமா இருக்கட்டும். ஆனா அது நடக்காம போனதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுறியே.
இந்த உலகமே என்ன திரும்பி பார்க்கணும்னு நினைச்ச அப்படிப்பட்ட என் லட்சியம் நடக்காம போனதுக்கு நான் எவ்வளவு கோவப்படணும் தெரியுமா? அப்படி என்ன தாண்டி உன் லட்சியம்? அப்துல் கலாம் ஆகணும்னு நினைச்சேன், இந்த அன்னை தெரசா ஆகணும்னு நினைச்சேன். அக்கா, என்னக்கா இதெல்லாம்? ஏ பவித்ரா, அங்க என்னடி சத்தம்? இரு அக்கா, வரேன். அம்மா அப்பா வராங்க, சீக்கிரம் எடுத்து உள்ள வைக்கா. ஐயோ, என்னடி இங்க சத்தம்? இந்த ஷெல்ஃப்ல வச்சோமா இல்ல அந்த ஷெல்ஃப்ல வச்சோமா? பத்திரம் தானே? அத்த பவி, அப்பா, உங்க அக்காட்ட சொல்லு. தேர்னாலாம் பத்திரம் கிடைக்காது. நான் நேத்து எடுத்துட்டு போய் நம்ம வக்கீல் கிட்ட சொல்லி மாத்தி எழுத சொல்லிட்டேன். நான் ஒன்னும் அதை தேடலன்னு அவர்கிட்ட சொல்லு. அப்புறம் எதுக்கு டம்மு டம்முன்னு போட்டு உருட்டிட்டு இருக்கா? எல்லாத்துக்கும் இந்த வீட்ல விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. கொஞ்சமாவது பெத்தவங்கன்ற இங்கீதத்தோட நடந்துக்க சொல்லு. எத்தனை நாளைக்கு இந்த கொழுப்பு இருக்குன்னு நாங்களும் பாக்குறோம். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பல்லெழிச்சிட்டு வந்து நிக்க தானே போகுது. அப்ப பாத்துக்கலாம். வாங்க போலாம். நீ கபடி பிளேயரா? ம். எதுக்கு அவங்க வரப்ப இதெல்லாம் மறைச்சு வச்ச? உன் வீட்டுக்கு எதுவும் தெரியாதா? தெரிஞ்சிருந்தா என்ன ஸ்கூல் படிப்போடு நிறுத்தி இந்நேரம் எவனுக்கோ கட்டி வச்சு என் வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. நான் இத்தனை நாளா கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததே நேஷனல் கபடி டீம்ல சேரணும் தான். ஆனா என்னால எங்க வீட்ல சொல்ல முடியல. எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாரையும் நான் தட்டி கழிச்சுட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் என் அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்க்கறதே நிறுத்தவே இல்லை. அப்பதான் இந்த மாப்பிள்ளை பிடி வாத்தியார்னு சொன்னாங்க. அவர்கிட்ட நான் என் லட்சியத்தை சொன்னேன். அவர் என்ன நேஷனல் டீம்ல செலக்ட் ஆக வைக்க எல்லா கோச்சிங்கும் எல்லா ஹெல்ப்பும் பண்றேன்னு தான் சொன்னாரு. அதனால தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஆனா எங்க இருந்துதான் நீ வந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரே நாள்ல எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இப்பெல்லாம் ஆசைப்படுறதுக்கும் கனவு காண்றதுக்கும் கூட ஆம்பளையா தான் இருக்கணும் போல இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியா இருந்தா கூட சண்டை போட்டு சமாளிக்கலாம். ஆனா நீ எல்லாம் எனக்கு எந்த லிஸ்ட்ல இருக்கேன்னு கூட தெரியல. எப்படியோ உன் பங்குக்கும் என் வாழ்க்கைய கெடுத்துட்ட. ஆனா ஒண்ணு, நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றதுனால உன்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. என் வாழ்நாள் முழுக்க எனக்கு எதிரியா ஒருத்தர் இருந்தா அது நீயா மட்டும்தான் இருப்ப. என்ன இன்னும் சாப்பிட வராம இருக்கீங்க? புது மாப்பிள்ளனா வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடணுமா என்ன? இது என்ன மெடல்?
திருட்டு கல்யாணம் பண்ணா மெடல் தராங்களா? கிண்டல் பண்ணாதீங்க, நானே நொந்து போயிருக்கேன். இது உங்க ஃப்ரெண்டு வாங்கினது. இந்த மாதிரி நிறைய மெடல், கோப்பை, சர்டிஃபிகேட்னு ஒரு பெட்டி நிறைய இருக்கு. இப்ப புரியுதா அவையே இன்னும் உங்க மேல கோவமா இருக்கான்னு? அவங்க இருக்கிற கோவத்துக்கு என்ன கண்டத்துடம்ப கூட வெட்டி போடலாம், தப்பே இல்லை. ஒரு பொண்ணை கற்பழிக்கிறத விட கொடுமை அவளோட கனவு கலைக்கிறது தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க. ஆண்டாளை கட்டிக்கு வந்த அந்த மாப்பிள்ள யார், எந்த ஊர்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லை, அவனை பார்த்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லி ஆண்டாளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்ட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவருக்கும் அவர் அத்தை பொண்ணுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கங்க. நேத்து நைட் தான் அம்மா சொன்னாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நீங்க இப்ப டென்ஷன் ஆகி எந்த யூஸும் இல்லை. என் நேரமா என்னன்னு தெரியல. எனக்கும் வாழ்க்கை நல்லா இல்ல, என் ஃப்ரெண்டுக்கும் வாழ்க்கை நல்லா இல்ல. உங்களுக்கு எனக்கு ஒரே ராசியோ? நானும் நீங்களும் ஒரே வயதில் பிறந்திருக்க வேண்டியவங்கன்னு நினைக்கிறேன். உங்களை சுற்றி என்ன நடக்குதோ அதே தான் என்னை சுற்றியும் நடக்குது. என்ன சொல்றீங்க? உங்களை மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டும் கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நானும் நிம்மதியாக இல்லை, என் ஃப்ரெண்டும் நிம்மதியாக இல்லை. யார சொல்றீங்க? அன்னைக்கு இங்க வந்தாரே அவரா? அவனே தான். அவன் பொண்டாட்டி புள்ளியும் எவ்வளோ நேசிக்கிறான் தெரியுமா? அவன் பொண்டாட்டிக்காரி எதுவுமே புரிஞ்சுக்காம அவன் கூட சண்டை போட்டு போயிருக்கான். அவனை மாதிரிலாம் புருஷன் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமா? அது அந்த லூஸ் பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? உங்களுக்கு முழுசா தெரியுமா? ஏன் நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? ஏதோ நீங்கள் தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு வந்த மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் அப்படி சொல்லல. நீங்க உங்க ஃப்ரெண்டு பக்கம் மட்டும் பாக்குறீங்களே, அந்த பொண்ணு பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கும்ல, அதையும் யோசிக்கணும்ல. சும்மா இருங்க, என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா அவன் உண்மையாலே நல்லவன். அவன் இடத்துல வேற எவனா இருந்தாலும், ஏன் நானா இருந்தாலும் அந்த பொண்ணு வேணான்னு தூக்கி வீசிட்டு போயிருப்பேன் தெரியுமா? ஆனால் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், அவன் பொண்டாட்டி தான் வேணும்னு இங்கே வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கான். காரணம் இல்லாமலாம் யாரும் எதுவும் பண்றது இல்லைங்க. அந்த பொண்ணையும் கேட்கணும். அந்த பொண்ணை கேட்டதானே உண்மை என்னன்னு தெரியும். ஓவர் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா என்ன? உங்கள் ஃப்ரெண்டா? ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு சப்போர்ட் பண்றதுக்கு அது தெரிஞ்ச பொண்ணாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது பொண்ணுன்னு தெரிஞ்சாலே போதும். அதானே பார்த்தேன். ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னா எல்லா பொண்ணுங்களா சேர்ந்து கொடியை தூக்கிட்டு வந்துடுவீங்களே. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நான் உங்களுக்கு எதிரிங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன். அவன் வருவான்ல, நீங்கள் வேணா அவன் கூட பழகி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்டவன்னு. உங்க ஃப்ரெண்டு எப்படி இருந்தா எனக்கு என்ன? உங்களுக்கு அவரை பிடிச்சா அவர் போட்டோவை வாங்கி பூஜை ரூம்ல வச்சு கும்பிடுங்க. இல்ல அவருக்கு ஒரு சிலை செஞ்சு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க. நான் எதுக்கு அவர்கிட்ட பழகணும்? எனக்கு முதல்ல இந்த பொண்டாட்டிங்க கிட்ட சண்டை போடுற ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. கேப்ல என்னையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். நல்லா தானே பேசிட்டு இருக்கோம். ஏன் அவனை பத்தி பேசினா இவங்க கோவப்படுறாங்க? மொட்டை மாடி, அரை நிலா, தென்றல் காத்து, கையில சிகரெட்டு, காத்து முழுக்க புகை. என்ன பொண்ணு பார்த்து 2 வீட்டு சம்மதத்தோட நல்ல நாள் குறிச்சு ஊரையே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணவன் கூட உன்ன மாதிரி ஜாலியா இருக்க மாட்டான். ஆனா எதுவுமே பண்ணாம திடீர் கல்யாணம் பண்ணி திடீர் மாப்பிள்ளையான உன்னால எப்படிதான் இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுதோ தெரியல. என்ன பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதா? அப்போ நீ சந்தோஷமா இல்லையா? அப்பாடா, நான் கூட நீ சந்தோஷமா இருக்கியோன்னு நினைச்சு கொஞ்சம் பயந்துட்டேன்ப்பா. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி எப்படியோ எப்போ நீ கபடி பிளேயர்னு சொல்லி உன் கோப்பை உன் மெடல்லாம் காட்டினியோ
அப்போவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? நீ நினச்ச மாதிரி உன்னை நான் கபடி பிளேயர் ஆக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன கபடி பிளேயர் ஆக்க போற? சொல்லு எப்படி ஆக்குவ? எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும், நீங்கள் கபடி பிளேயர் ஆயிடலாம். நீ என்ன உளர்ற? உளரல, உண்மையதான் சொல்கிறேன். ஒரு ஐடியா சொல்கிறேன், அதுக்கு மட்டும் நீ ஓகே சொன்னால் போதும். நீ நினச்சதும் நடக்கும், நான் நினச்சதும் நடக்கும். அம்மா, நீ என்ன நினைச்ச? அது எதுக்கு உனக்கு? நீ நினச்சது நடக்குதில்ல, அதை நினச்சி சந்தோஷப்படு. இந்த ஐடியா மட்டும் கேளு. நீ சொல்லு, சொல்லி தொலை. எப்படியோ நீயும் நானும் இங்கே இருக்கிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல.